ரகுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? கரெக்ட்டுக்கா. ஆனா எங்க சைடுல நிச்சயமான மாதிரி தான். பொண்ணு சைடுல முழு சம்மதமும் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் பண்ணிடலாம். ஆமா, பொண்ணு ஊர் எது? நம்ம திருவல்லிக்கேணியே தான்க்கா. திருவல்லிக்கேணியா? எந்த தெரு? நம்ம டிபி கோவில் ஸ்ட்ரீட் தான். நம்ம இருக்கிற தெருவா? ம். யாரு, எனக்கு தெரிஞ்சவங்களா? ஹலோ, நீங்க மட்டும் பணம் கொடுக்கல, கேள்வி அப்படியே என்ன ஜகா வாங்குறியா? ஃபைட்டு கத்து வச்சுக்கிறியா? மாவல்ல இரு ஒன்று வச்சுக்கிறேன். ஹலோ, போட்டு தள்ள போறீங்க? என்னடா வரதன் போனை போட்டு கிழவிய ரிலீஸ் பண்ண சொல்றான்? டாய், வரதனோட மாமனார் ஹரிதாஸ். ஹரிதாஸ் வீட்டில் தான் அந்த கேள்வி கொடுத்தனங்குது. நாளைக்கு மேட்ரு பெருசாச்சுன்னா வரதனுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால தான் பயப்படுறான்னு நினைக்கிறேன். வரதனை நம்ம பகைச்சிக்க முடியாது. அதே சமயத்துல கிழவிய இவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்திட்டு சும்மா விட்டுற முடியாது. மொத்தத்துல பைசா நஷ்டம் இல்லாம இந்த மேட்ரை சுமூகமா முடிக்க பார்க்கணும். இதை நீ சொல்ற. ட்ரை பண்ணுவோம். உக்காந்துங்கிற ஸ்டைல பத்தியா? அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் பாட்டின்னு மனசுல நினைப்பு. ஏதோ ஆடு பாஷையில பேசுது. என்ன சொல்லுதுன்னே புரியலையே. பல்சட்டை காணும்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதை நான் தான்டா தூக்கி கடாசிட்டேன். அடப்பாவி, அத்தைய என்ன தூக்கி போட்ட? நம்ம கிட்ட சாப்பிட அதை கூடு இதை கூடன்னு சொல்லிக்கிட்டு டார்ச்சர் பண்ணுது இல்ல, நான் தூக்கி கடாசிட்டேன். இப்ப எப்படி சாப்பிடுதுன்னு பாப்போம். கழிவே, பல்லு போயிடுச்சு, எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியாது. ஜூஸா கரைச்சி கொடுக்குற, சாப்பிடுறியா? நிறுத்து. என்னடா இது காதல் படம் கிளைமேக்ஸ் மாதிரி பேசினுக்குது. இதுக்கு பல்லு இருந்து பேசினாலே ஒரு அழவும் புரியாது. பல்லு வேற இல்ல. வீட்டுக்கு போன போடுறா. யார் பாது? ஹலோ, நான் கடத்தல்காரன் பேசுறேன். கடத்தல்காரங்களா? கொண்டுட்டாங்களா அங்கிள்? சரியா? என்னையா, எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உங்க வீட்டு கழுவியை கடத்தினதுக்கு அப்புறம் தான் எங்க லைஃப் பெஜாரா போச்சு. ஓ, நீ நம்ம வீட்டு ராஜாமணி பாட்டியை கடத்திக்கிறீங்கல்ல, அதுவே மறந்து போச்சியா எங்களுக்கு? கடத்தினது மறந்து போச்சா? ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா. ஏன் அப்படி அலையிறீங்க? இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? கடத்தல்காரங்கன்னா கொஞ்சம் கெத்தா பேசணும்ப்பா. ஆமா, என்ன விஷயம் ஃபோன் பண்றீங்க? அந்த கிழவியை விடுதலை செஞ்சுடுறோம் ஐயா. கிழவிய இரு 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 விடுதலை பண்றோன்றாங்களே. ஐயோ, இவ்வளவு சீக்கிரமாவா அங்கிள்? இன்னும் ஒரு வாரம் வச்சுக்க சொல்லுங்க அங்கிள். இல்லப்பா, வேணாம்ப்பா, இன்னும் ஒரு வாரம் வச்சுங்கப்பா. இங்க பாப்புலர் டிமாண்ட் தான். இன்னும் ஒரு வாரமா? ஐயா 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 ஐயா, இன்னும் 2 நாள் வச்சிருந்தா எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் ஐயா. பரவாயில்லையா, கடத்தல்காரங்களா இருந்தாலும் அந்த பாட்டி எப்பேற்பட்டவன்னு புரிஞ்சிட்டீங்களே. பட் நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இங்க மாச கடைசி பாருங்க, செலவு ஜாஸ்தி ஆயிடும். நீங்களே வச்சுங்க சார். நான் முடிவா சொல்றேன், கடத்தின காசு அந்த அம்மாக்கு சோறு போட்ட வகையில செலவு 11,350 ரூபா ஆகுது. அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் பில்லு கொடுத்துட்றேன். நீங்க ஐடி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? மீன் பாடி வண்டியில கடத்திட்டு போயிருக்கிறீங்க, அதுக்கே எவ்வளவு செலவு? சரி, அப்படியே அந்த கழுவி 2-3 நாள் சாப்பிட்டு இருந்தா கூட 11,000 ரூபாய் ஆயிட போகுது. சாப்பிடுதே. சினிமாலையாவது இன்ட்ரோல் விடுவாங்க, இது இன்ட்ரோல் விடாம சாப்பிடுதே. ஐஸ்கிரீம்ல மிளகா பொடி போட்டு சாப்பிடுது சார். ஐஸ்கிரீம்ல மிளகா பொடியா? அவ என்ன வேணா திம்பா அங்கிள். இருக்கட்டுமே, அவ ஐஸ்கிரீம் அவ மிளகா பொடி, உங்களுக்கு என்ன அது? சரி, கொஞ்சம் இருங்க, அவங்க பேரங்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்பா 11,350 ரூபா போதுன்றாங்க, கொடுத்துலாமா? சான்ஸே இல்ல. கேட்டுருக்குமே, சான்ஸே இல்லைன்ட்டப்பா, நீங்களே வச்சுங்க. என்ன ராமலிங்கம், பணம் தர சான்ஸே இல்லைன்றான். போன குடுறா. ஹலோ, நீங்க மட்டும் பணம் கொடுக்கல, கேள்வி அப்படியே என்ன ஜகா வாங்குறியா? ஃபைட்டு கத்து வச்சுக்கிறியா? மாவல்ல இரு ஒன்று வச்சுக்கிறேன். ஹலோ, போட்டு தள்ள போறீங்க? பாரு, உங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்? அதை செய்யணும்னா நாசர், பிரகாஷ் ராஜ் அந்த ரேஞ்சில் வில்லனா வேணும். நீங்க வெறும் காமெடி தான். ஹலோ, எங்களை வில்ல இல்லைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஆனா காமெடின்னு மட்டும் சொல்லிடாதீங்க.
ஆ? பா நம் நம் தச்சை, வயசான காலத்துல புத்தி எப்படி போது பாரு உனக்கு. கிஸ் இல்லையா? போன் வேணுமா? அதை ஒழுங்கா சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்தா. ஓ, எல்லாத்தையும் முறையா செய்யணும். ஆ. என்ன ராஜாமணி பாட்டி எப்படி இருக்கிறீங்க? ஓ அப்படியா? இருங்க. ஏய், அந்த கடத்தின 2 பேரும் உன்னை விட நல்லா பாத்துக்கிறாங்களாம். அப்ப அங்கேயே இருக்க சொல்லுங்க. அங்கேயே இருக்க சொல்றாங்க பேரன். என்ன தங்க மாட்டீங்களா? ஏன்? ஓ, பல் செட்டை காணுமா? மறுபடியும் சீனா டாக்டர் கிட்ட சொல்லி பல் செட்டை ஏற்பாடு பண்ணி தரணுமா? சரி, அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுங்க. ஆ? ஓ, என்கிட்ட பேசலான்றாரா? ஹலோ, பாத்தீங்களா? கேள்வி பேசுனது ஒன்றும் புரியல. என்ன புரியல? கிளியரா புரியுது. பாவம் பல் செட்டை காணுமா, வேற பல் செட் வேணுங்குது. இந்த பல்லாவரத்தில் ஒரு சீனா டாக்டர் தருப்பான், அங்கே போய் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்னது? பல்லாவரத்தில் சீனா டாக்டரா? யோ, சத்தியமா சொல்றியா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மட்டும் இந்த கேள்வியை பத்தி தெரிஞ்சுது, கொலை குற்றவாளிகளுக்கெல்லாம் வேற தண்டனையே வானாயா. இந்த கேள்வியோட ரூம்ல போட்டு 10 நாள் பூட்டினா போறோம். இந்த இலை எடுத்தது தொல்லை தாங்க முடியாம செத்து போயிடுவாயா அவன். யோ, உங்க நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது எனக்கு. இப்படி பண்ணுவோம், நீங்க ஒரு 25,000 ரூபாய் ஹார்ட் கேஷ் எனக்கு கொண்டாந்து கொடு. அப்ப வேணா நாங்க கழுவி திரும்பி எடுத்துக்கலாம். டேய் கிருஷ்ணமூர்த்தி, அவனுங்களுக்கு நம்ம 25,000 ரூபாய் தரணுமாண்டா? அந்த ஹரிதாஸ் நம்மள காமெடி பீஸ் ஆகிட்டான்டா. பாட்டிக்கு கூடி சீக்கிரம் சவப்பட்டி ரெடி பண்ண வேண்டியதுதான். என்ன பர்பி கிருபி ஏதாவது ஒன்று வாயை கொமட்டுற? டேய், இவ்வளோ நேரம் நம்ம கத்தி புலம்பிட்டு இருக்கோம், எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி தூங்கி நிற்குது பத்தியா? மீனாட்சி அக்கா. அடடே கீதாவா, வாமா. எங்க உப்பிலி வரலையா? கீழே தான் இருக்காருக்கா. அப்படியா? பாரேன், அவன் இன்னைக்கு வருவானே எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு பிடிச்ச தக்காளி போட்டு பருப்பு செஞ்சு வச்சிருக்கேன். அவன் எப்பவுமே பங்காரு பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, மீனா ஆண்டி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப அறிவான குழந்தைமா. மீனாட்சி அக்கா, நான் உங்க சமையலோட பெரிய விசிறி தெரியுமா? நாங்க என்னதான் காசு செலவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்க கைப்பக்கம் வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி சமையலும் கைப்பழக்கம்தான். சமையலை செய்ய செய்ய எல்லா பக்குவமும் தானே வந்துரும். உங்க சமையல் மட்டும் இல்லக்கா, நீங்க எப்பவும் முகம் சுளிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகிதா, என்ன நீ ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, யாராவது என்ன திட்டிட்டா கூட பரவாயில்ல, அதை நான் தாங்கிக்குவேன். ஆனா யாராவது என்ன புகழ்ந்து பேசினா என் முகத்தை எப்படி வச்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏமா என்ன தர்ம சங்கடப்படுத்துற? நான் பொய் சொல்லலக்கா, நிஜத்தை தான் சொல்றேன். இல்ல கீதா, எப்படி பட்ட தீட்ட தீட்ட வைரம் ஜொலிக்குமோ அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் நம்மளை பக்குவப்படுத்தும். பங்காரு அக்கா என்னை பத்தி உன்கிட்ட சொல்லிருக்காங்களான்னு தெரியல. சின்ன வயசுல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேம்மா. அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் எனக்கு இருந்திருக்கு. படிக்கிற வயசுல வறுமை வரவே கூடாது. அந்த கஷ்டங்களெல்லாம் நான் அனுபவிச்சதுனாலதான் அது என்னை பக்குவப்படுத்தி இன்னைக்கு வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது உண்மைதான்க்கா. சின்ன வயசுலயே பசங்க வசதியா வாழ்ந்தா போதுமா? கடைசி வரையும் அது நிலைக்கணும்ல. ஆமாம்மா. கீதா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். எங்க ரகுவுக்கு உங்க வீட்லயே பொண்ணு எடுக்கலான்னு நானும் எங்க வீட்டுக்காரும் முடிவு பண்ணிட்டோம்மா. ரொம்ப சந்தோஷம்க்கா. ரகு எங்ககிட்டயே சாய்ஸை ஒப்படைச்சிட்டாமா. இதுவரைக்கும் நாங்க அவனை பொறுப்பா வளர்த்தது முக்கியம் இல்ல. எங்க காலத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியும் அவன் பொண்டாட்டியோட குடும்பமும் அவனை நல்லபடியா பாத்துக்கணும் இல்லையா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்கக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரகு எங்க வீட்டுக்கு வந்தார்னா அவரை ஒரு குறையும் இல்லாம பாத்துப்போம். அது எங்களுக்கும் தெரியுமா.
இந்த விஷயத்த நான் சொன்ன உடனே நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே உன் முகத்துல சந்தோஷத்தை என்னால பார்க்க முடியுது. என்னக்கா இது, ரகு மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சளோட அம்மா அப்பா வந்து உங்களை பார்க்க சொல்லட்டுமா? என்னம்மா சொல்ற? இப்போதானே எங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அவங்க வந்து பார்க்கறது தானே முறையா இருக்கும். ஐயோ, நான் உங்க குடும்பம்னு சொன்னது ஹரிதாஸ் அண்ணன் குடும்பத்தம்மா. ஹரிதாஸ் அண்ணனோட 2 பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்திய எங்க ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ அந்த வீட்டு மூத்த மருமக இல்லையா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நான் என் கசின் மஞ்சுளாவை தான் சொல்றீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ சாரிம்மா, நான் சொன்னதை நீ அப்படி புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தோணவே இல்லை. உன் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருமா? இல்ல இல்ல, நீங்க சரியா தான் சொன்னீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஆண்டாள் மாலா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் அதிர்ஷ்டக்காரங்க தான். இல்லை கீதா, எங்க ரகுக்கு நாங்க சாப்பாடு மட்டும்தான் போட்டோம். அவனோட அறிவை வளர்த்ததெல்லாம் ஹரிதாஸ் அண்ணன்தான். ரகு ஹரிதாஸ் அண்ணன் வளர்த்த ஒரு விருட்சம். அந்த விருட்சத்திலேருந்து கிடைக்கிற பலன்களை அவரோட பகிர்ந்துக்கிறது தானம்மா நியாயம். எனக்கு புரியுதுக்கா. இதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. மஞ்சுளாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன்க்கா. கீதா, ஆ? கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குனாலும் நீ மனசுல எதையும் வச்சுக்காம இந்த வீட்டு மூத்த மருமகளா கல்யாணத்துல முன்னாடி நின்னு நீ தான் நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக்கா. ஏண்டா வெங்கடேசா, இந்த வெளிநாட்டு வேலையை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும். நீ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன்டா. நீ உன் வேலையை விட்டுருக்க கூடாது. ஏம்மா 8-9 வருஷம் வேலை பார்த்தாச்சு. நடுவில் ஒரு 2-3 மாதம் சும்மா இருந்தா தப்பா என்ன? ஓடுற வரைக்கும் தாண்டா கடியாரத்துக்கு மதிப்பு, உழைக்கிற வரைக்கும் தாண்டா மனுஷனுக்கே மதிப்பு. அம்மா, நம்மளை மதிக்கிறவங்க நாம் தாழ்ந்தாலும் சரி உயர்ந்தாலும் சரி மதிக்கத்தான் செய்வாங்க. நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? அதுக்கு இல்லடா, நான் உன் அம்மா. நீ எவ்வளோ வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தை தான். ஆனால் இதை மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல. புரியுதுமா. கீதா என்ன அவமானப்படுத்துறான்னு பயப்படுறல? ஆமாண்டா, என் எதிரிலேயே உன்னை வெட்டியா இருக்கிற தண்டசோறு தின்றேன்னு சொல்றாளே, என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. அம்மா, நீ ஏம்மா ஃபீல் பண்ணுற? நான் என்ன இப்படியாவே இருந்துட போகிறேன்? எல்லாம் கொஞ்ச நாள் சோதனை, அவ்வளோதான். என்னங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா, உப்புளியப்பனுக்கு பிடிச்ச கல்கண்டு சாதம் பண்ண போறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாம் அத்தை, மேல ஸ்வீட் கொடுத்தாங்க, ரொம்ப தகட்டிச்சு. நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணும் இல்ல அத்தை, வரீங்களா இல்லையா? ஜனு எங்க? வெளியில் ஆண்டாள் கூட விளையாடிட்டு சரி, சீக்கிரம் வாங்க. என்னங்க, வரும்போது பேக் எடுத்துட்டு வாங்க. அப்போ நான் கிளம்புறேம்மா. சார், என்னையா இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரா சார்? போட போட ஓகேட்டாருன்னா அப்படியே கட்டி கூவா தொட்டிக்கு போட்டு போயிடலாங்க இருக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்களா? நீங்க எதுக்கியா வந்தீங்க? ஏற்கனவே நாள் நல்லா இல்லைன்னு பேப்பர்ல போட்டிருக்கான். சார், எங்களை கைது பண்ணுங்க சார். என்னையா இது? ஏற்கனவே கல்லை எடுத்து சொதப்பினீங்க, இன்னைக்கு என்ன? சார், அது கல்லு சின்ன மேட்ரு சார். இது கிழவி பெரிய மேட்ரு சார். என்னையா பெனாத்துறீங்க? சார், ஒரு கேள்வி எங்களை கடத்திச்சு சார். டேய் உளறாதடா, ஏற்கனவே நம்மள நம்ப மாட்டேன்றாரு சார். நாங்க கடத்திட்டோம் சார். என்னையா கடத்துனீங்க? தங்கமா? ஆமா சார். டேய் மறுபடியும் உளறாதடா. டேய், தமிழ்ல தங்கம்னா தெலுங்குல பங்காரு தான்டா. யோ, நான் நினைச்ச மாதிரியே நீங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க. போயா வெளியா. சார், இப்போ நாங்க தெளிவா சொல்றோம் சார். நாங்க பங்காரு தள்ளி தான் சார் கடத்தலான்னு போனோம். ஆனா கொஞ்சம் தள்ளி தெரியாதனமா ராஜாமணின்னு ஒரு கேள்வியை கடத்திட்டோம் சார். ஆமா சார், அது இப்ப எங்க கஸ்டடியில தான் சார் இருக்கு. துணுகுனே இருக்குது சார். சார், ஐஸ்கிரீமுக்கு எவனாவது மிளகா அப்படி போட்டு துணுவானா சார்? எங்க தாலியா இருக்கு சார் உக்காந்தீங்கன்னு. அந்த ராஜாமணி வீட்டுல இருந்து எந்த தகவலும் வரலையே. வராது சார், ஒழியுது சனியன்னு விட்டுட்டு இருப்பானுங்க சார். இப்போ அந்த கிழவி கிட்ட நாங்க மாட்டிட்டு முழிக்கிறோம் சார். என் மாமனாரு என் கல்யாணத்துக்கு போட்ட தங்கச்சங்கிலி அடகு வச்சு அவளுக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம் சார். யோ, உன் கையில காசும் இல்ல, சோத்துக்கு வழியும் இல்ல, அதனால ஜெயில் சாப்பாடுக்காக கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கேன். சார், கட்டுக்கதை இல்லை சார். நீங்க வேணா எங்க கூட வந்து அந்த கேள்வியை பாருங்க சார்.
பயங்கரமான கேள்வி சார். நீ கிழவிய காட்டினோட்டு இருக்காங்க, நான் என் வேலையை விட்டு வரணுமா? அப்ப குமரி என்ன வருவீங்களா சார்? ஷட் அப். வெளியில போறீங்களா இல்லையாயா? இல்ல கழுத்தை பிடிச்ச வெள்ளத்தலவா? சார் ப்ளீஸ் சார், எங்களால திருப்பி அந்த கிழவி கிட்ட போக முடியாது சார். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். யோ, என் ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்கப்பு பெரிய பெரிய ரவுடிங்க கேடிகள் எல்லாம் பார்த்தது. உங்களை மாதிரி கேடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கல பேடிகளை உள்ள வச்சா அந்த லாக்கப்புக்கே கலங்கையா. பேசாம வெளில போயிட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார் வேணாம் சார். அவர் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? நாங்களே போயிடுறோம் சார். பொய் சொன்னா உண்மைன்றீங்க, உண்மையை சொன்னா பொய்ன்றீங்க. சத்தியமா சொல்றேன் சார், எங்களை மாதிரி உண்மையான ரவுடிகளுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது சார். மரியாதையே கிடையாது. ஏய் வாடா, எங்கேயாவது காலத்துல ஊதி சாவர போங்க. பங்காரக்கா, பங்காரக்கா. வா மீனாட்சி. இந்தாங்கக்கா. என்ன இது பாத்திரத்துல? நீ பாட்டுக்கு ஏதாவது போட்டு கொடுத்துடுற. நான் இந்த பாத்திரத்தை கூட திருப்பி கொடுக்கறது இல்ல. அதனால என்னக்கா, என்னைக்கு இருந்தாலும் இந்த பாத்திரம் பண்டம்லாம் எங்களுக்கு கொடுத்து அனுப்ப தானே போறீங்க? புரியலையே. சரி, இப்ப இதுல என்ன இருக்கு? அத சொல்ல மாட்டேன். அக்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க கண்ணை மூடி வாயை திறங்களேன். கண்ணை மூடி வாயை திறக்கிறதா? என்ன புதிர் போடுற? அக்கா, நீங்க கண்ணை மூடுங்க, வாயை திறங்க. என்ன? கண்ணை மூடுங்களே சொல்றேன். ம். வாயை திறங்க. ஆ. ஆ. ஐ. ம். பிடிங்க பிடிங்க பிடிங்க. ம். இது மைசூர் பாக்கு. ஆமா, இருங்க இருங்க, அது கரையிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. ம். ம். மெதுவா. ஆ. நல்லா இருக்கு. இப்ப சொல்லு. இன்னும் நீ சாப்பிடுங்க சொல்றேன். போதும், ஒரே நல்ல சுகர் லெவல் எகிரிட்டு போகுது. ஒரு நாளா சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுக்கா. ஆமா, என்ன இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து அமக்கலப்படுத்துற? உன் கல்யாண நாளா? கல்யாண நாள் தான்க்கா, ஆனா நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்காக இல்ல, நடக்க போற கல்யாணத்துக்காக. ஆ, புரிஞ்சு போச்சு. ரகுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? கரெக்டுக்கா. ஆனா எங்க சைடுல நிச்சயமான மாதிரி தான். பொண்ணு சைடுல முழு சம்மதமும் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் பண்ணிடலாம். என்ன மீனாட்சி, கரும்பு தின்ன கூலியா? ரகுவுக்கு பொண்ணு கொடுக்க யாருக்காவது கசக்குமா? அந்த நம்பிக்கையில தான்க்கா நாங்களும் இருக்கோம். ஆமா, பொண்ணு யாரு? சொந்தமா அசலா? அசல்னு சொல்ல முடியாது, சொந்தக்காரங்க மாதிரின்னு சொல்லலாம்க்கா. ஓ, ரொம்ப தெரிஞ்சவங்களா? ஆமாக்கா, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பெரிய குடும்பம். பெரிய குடும்பத்துல சம்பந்தம் பண்றது நல்லது தானம்மா? ம். ஆமா, பொண்ணு ஊர் எது? நம்ம திருவல்லிக்கேணியே தான்க்கா. திருவல்லிக்கேணியா? எந்த தெரு? நம்ம டிபி கோவில் ஸ்ட்ரீட் தான். நம்ம இருக்கிற தெருவா? ம். யாரு? எனக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கக்கா. ஆ, யாருன்னு சொல்லுமா. அது அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா எல்லாரும் அவங்கள பேங்கர்ஸ் குடும்பம்னு சொல்லுவாங்க. அக்கா, என் பிள்ளை ரகுவுக்கு உங்க 2 பொண்ணுல யாராவது ஒருத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நானும் எங்க வீட்டுக்காரும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு சம்மதம் தானக்கா? எனக்கு அக்கா. சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. ம். மனசளவுல எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் ரகு. இப்போ எங்களுக்கு மாப்பிள்ளைய வரப்போறது சந்தோஷம்தான். அக்கா, இது விஷயமா ஹரிதாஸ் அண்ணங்கிட்ட எங்க வீட்டுக்கார் பேசுவாருக்கா. அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட பேசுறேம்மா. அவருக்கும் இதுல விருப்பம் இருக்கும் தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வீட்டை வாடகைக்கு தானே கொடுத்துருக்கோன்னு நினைக்காம எங்க ரகு படிப்புக்கு ஹரிதாஸ் அண்ணன் வேணுங்கிற அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ரகு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எங்களை கட்டளை போடவே உரிமை இருக்குக்கா. இது பாரு, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கியம்மா. ஆமா, ரகு கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? அப்ப பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை ரகு கிட்ட கேட்டுடுங்க. என்னக்கா நீங்க, ரகுவுக்கு எப்பவுமே உங்க குடும்பம்னா பாசம் அதிகம். அக்கா, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்யாண விஷயத்த நாங்க ஏதோ நன்றி கடனுக்காக செய்ய நினைக்கிறோம் மட்டும் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட எங்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் இருக்கோ அந்த அளவுக்கு மரியாதையும் அபிமானமும் இருக்குக்கா. இருக்காதா என்ன? இப்பதானே இந்த பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குல்ல. அதுக்குள்ள நம்ம எதுக்கு அவசரப்படணும்? எனக்கு அவசரமே இல்லக்கா. எப்படி இருந்தாலும் எங்க ரகு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
ஆனா ரகுவோட ஜாதகத்தை கேட்டு சில பேர் நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லக்கா. அதான் நம்ம பேசி முடிவு பண்ணிடலாமேன்னு. நீ யார சொல்றேன்னு புரியுது. ஆனா நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு விஷயமா, அன்னைக்கு கண்ணதாசன் சொன்ன மாதிரி இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வச்சிருப்பான் கடவுள். அது நடக்க வேண்டியிருந்தா நிச்சயமா நடக்கும்.